வாகுணா வா. ஏன் சேதுபதி ஒரு மாதிரியா இருக்க? பத்திரிக்கைடா, பத்திரிக்கை. வைதேவியோட கல்யாண பத்திரிக்கை. நாளைக்கு சுந்தருக்கும் வைதேவிக்கும் நம்ம ஊர் பௌதியம்மன் கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. ஓ, அதனாலதான் உன் முதல்ல சோமா இருக்கா? முதல்ல உன் மாமூன லதா இருக்காளே, அதை விட்டு நாளைக்கு கல்யாணம் பத்தி நினைச்சு நீ ஏன் கொலைப்படுற? டேய் முட்டாள், நான் அனுபவிக்க நினைச்சு கசைக்கிறீங்க நினைச்ச பொண்ணுங்களே தப்பிச்சு போனவ அவ ஒருத்தி மட்டும்தான்டா. தப்பிச்சு போயிருந்தா கூட பரவாயில்ல, என்ன தண்டிச்சுட்டு வேற போயிட்டா. என் கண்ணத்துல சொல்லி அடிச்ச அவ வாழ்க்கைய நான் கிள்ளி எறியாம விட மாட்டேன். நீ கிள்ளி எறிய வைதேவி ஒன்றும் தனி ஆள் இல்லை. புதுச மாமனார்னு பலம் கூடிடுச்சு. அவன் காயப்பட்ட ஆளுதா ஏன்னு கேட்க குடும்பம் வந்து நிற்கும். அவன் நீ மறந்துடாத. எதுக்கிட்டா எதுக்கிட்டோம் போராடி ஜெயிச்சாதான் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். டேய் குணம், பத்திரிகை எறிகிற மாதிரி அந்த குடும்பத்தையே எரிச்சு நாசமாக்குறா இல்லையா பாரா. உலகத்துல வேற பொண்ணுங்களா இல்ல, காசை விட்டறிஞ்சா கட்டுல சுதந்திரத்துக்கு பொண்ணுங்க எத்தையோ இருக்காங்கடா. அதை விட்டு அவளை நினைச்சு ஏன்டா நீ கவலைப்பட்டு இருக்கிற? அவளை விட்டு பொழைச்சு போகட்டும். அவளை மன்னிச்சு பொழைச்சு போகிறதுக்கு நான் ஒன்னும் மகாத்மா இல்லடா. ஹிட்லர் சொன்னத செஞ்சே தீருவேன். அது என்னமோ தெரியலடா, அவ என்ன கிடைக்கலன்னு நினைக்கும் போது என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குது. அந்த நெருப்பு அடங்கணும்னா அவளை அழ வச்சு கதற வச்சு நான் வேடிக்கை பார்க்கணும்டா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீ ஏன் வைத்தியம் மேல அவ்வளோ ஆசையப்படுற? அவனால ஏன் உனக்கு வெறி? அவன் மேல விட்ட மோகம் ஆசையா இல்ல கல்யாண ஆதங்கமா? ரெண்டும் தான்டா, ரெண்டும் தான். அடிபட்டு அவ்வளவு சீக்கிரம் அடி பண்ணிய மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்கிட்ட மாட்டாமலா போயிடுவா. சந்தர்ப்பம் வரட்டும்டா, அதையே சாதகமாக்கி அந்த குடும்பத்தையே நாசமாக்குறனா இல்லையான்னு பாடுறா. சரி சேதுபதி, நீ டென்ஷனா இருக்கிற, உன்னை கூடாக்குறேன். ஒரே நிமிஷம் வர இரு. రాయిటు రా సయ్యంటే సంబరాల జాతరా Nah
வரதுக்குள்ள ஐயோ ஐயோ சாமி யாராவா இந்த அத்துவான காட்டுக்குள்ள சும்மா தொடை எறிகிற மாதிரி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு சும்மா பயகிலி மாதிரி பறந்து வந்திருக்கா. ஆமா ஆமாடா டேய், சத்தியமா இவன் நம்மூர்காரனுக்கு பிறந்தவ மாதிரியே இல்லையே. ஏதோ வெளிநாட்டுக்காரியாட்டம் இருக்கிறான். அவ குலுங்கி குலுங்கி நடந்து வர்றத பார்க்கும் போது டேய் டேய் அப்பு குட்டி இங்க பாரு, வாயிலிருந்து சலவா ஊத்துது. அடைச்சுட்டு நில்ற. ஏமன் ஆட்டு ஆட்டு யோ மேன், நான் அதை சொல்லல. ஏன் மேன் ஆட்டை பிடிச்சிட்டு தெரியுது? ஆனா அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த 2 செம்பலை ஆடு 4-5 நாளா கத்திக்கிட்டு பல மடம் தெரிஞ்சுது. அதான் கெடா சேர்த்திட்டு வந்தேன். அது என்ன மேன் பலபட தெரிஞ்சுக்குது கெடா சேர்த்துதுங்குது? மேன், எனக்கு அந்த கெடா சேர்த்தது பார்க்க ரொம்ப கொல்ல கொல்ல ஆசை மேன். ஆனா அந்த கருமத்தை நான் என்னன்னு சொல்றது? உங்க அப்பனும் வாத்தாலும் சேர்ந்துதானே நீ போறந்தா, அது மாதிரிதான் இதுவும். அது சரி அது சரி, உரிச்சு வச்ச நாட்டுக்கோழி மாதிரி இருக்கியே, நீ யாரு? அது வந்து மேன், நான் ஃபாரின்ல பிறந்தாலும் எனக்கு தமிழ் மேல கொல்ல கொல்ல ஆசை மேன். அதான் நான் தமிழ்நாட்டை சுத்தி பார்க்க வந்துச்சு. தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கறேன்னு சொல்லிவிட்டு இப்படி அத்துவான காட்டுக்குள்ள வந்திருக்கிறிய, நீ சீக்கிரம் ஒண்ணுக்கு வந்துருவ. அது சரி, தமிழ் மேல கொல்ல கொல்ல ஆசைய, அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எங்க மேல? எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்குது மேன். ஆமா மேன், குட் நேம்ஸ் என்ன? மை நேம் இஸ் அப்புகுட்டி. ஏபிசிடி வரைக்கும் படிச்சிருக்க. இவ சும்மா பிள்ளைகா பையன். டேய் இந்த பாருடா, சும்மா 2 எழுத்து தான் படிச்சிருக்கிறியா. நான் என்ற டிகிரியை வச்சுதான் லோன் வாங்கிதான் இந்த ஆட்டுப்பட்டியவே வச்சிருக்க. ஏது இந்த ஒரு ஆட்டை வச்சுக்கிட்டு ஏமன் ஏமன் இப்படி போய் சொல்லுதோ? நீ பார்க்கறது ஒரு ஆடு,
பின்னாடி இன்னும் நிறைய இருக்குது அது அப்புறமேட்டு காட்டுறேன். டேய் டேய் ஒரே அடியா பீத்தாடா. இவன் என்னமோ 10 எண்ணெய் கிணறு வச்சிருக்கிற மாதிரி ஓனரு நான்சென்ஸ். உள்ள 10 செம்பிளியாடு மூக்கோலிக்கு நிக்குது, இதுக்கு இவன் ஓனரு. சரி அந்த கருமாந்திரம் கிடக்கிட்டு புறா கையை வலிக்குது எறும்பு ஆப்பி துண்ட ஏன் கருவண்டு வரமாட்டா. பேர் என்ன? My name is Anjali. அஞ்சலை. ஆகா, ஐம்பொன்னால் செய்யப்பட்ட சிலை. என்னையும் சுத்தி சுத்தி வருது. அது வேற ஒண்ணும் இல்ல, எந்த ஊர் இருந்தா பிள்ளைங்க இருக்காங்க, கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்சாப்பல. ஆனா நீ இருக்கிய சும்மா தக்காளி பழம் மாட்ட தலை தளன்னு இருக்க. அதான் காணாம கருவலத்தை கண்ட மாதிரி இப்படி சலுவாய ஊத்திக்கிட்டு வாங்குறோம். ஏன் மேன்? என்ன சாமி? ஆச்சாமி என்ன மேன்? என் காலை இப்படி பாக்குது. ஏன் மேன் உனக்கு கால் இல்ல? தான் கால் இருக்கு. தாவாரு முடி முளைச்சு கறி போன கருவண்டாட்டம். ஆனா உன் கால் இருக்குது பாரு, சும்மா அப்படியே செவ்வாழ தங்காட்டம். காலுனா இது சும்மா தூ. சரி மேன், நீங்க 2 பேர் சேர்ந்து காமெடி பண்ணது. இங்க பாருங்க அப்ப குட்டி ஆர்ச்சாமி. அது வந்து எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது, தங்க இடம் கிடைக்குமா? ஏன் உள்ள என்ன இப்படி கேட்டுக்கிட்டா? உனக்கு இல்லாத இடமா? பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஒரு குடிசை போட்டு வச்சிருக்கிறா, அங்க வந்து தங்கிக்க. அப்படி இல்லையா அண்ணா நகர்ல பட்டி ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறா, அதுல நெட்டுக்கால குடிசை போட்டு வச்சிருக்கா, அதுல அப்படியே நீட்டி விட்டு படுத்துக்கலாம். ஆனா என்ன, எங்க 2 பேர்த்துக்கு சோறு மட்டும் ஆக்கி போட்டீங்கன்னா உனக்கு கோடி புண்ணியமா இருக்கு. அப்போ என்ன நீ பட்லர் வேலை பார்க்க சொல்லுதோ? அந்த வேலையை மட்டும் நீ பாத்துக்க, அப்புறம் இந்த மே வேலை கீ வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி மேம், எனக்கு மம்மி இல்லை டாடி இல்லை. நான் தமிழை ரொம்ப விரும்புது, தமிழ் மண்ணை விரும்புது, அதை விட தமிழனை ரொம்ப நம்புது. ஐயோ ஐயோ நெஞ்ச தொட்டு விட்டோம்ல. சரி வா சாலைக்கு போலாம். அடே நானுடா. உள்ளவாமா உள்ளவாமா வெள்ளை தூச்சுவாமா ஆராய்ச்சி எடுத்துட்டோமா. அண்ணி வாங்க அண்ணி, முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எங்கள் அம்மா இருந்திருந்தா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அது முடியாமல் போச்சு. என்னடா ஒரு ஆம்பளை பையன் ஆரத்தி எடுக்கிறானேன்னு நினைக்காதீங்க, ஏதோ இந்த கொழுந்தனாரால முடிஞ்சது, சந்தோஷமா ஏற்றுக்குங்க அண்ணி. ஆமா வைதேகி, இனிமே நீதான் இந்த குடும்பத்தோட நல்லதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நீதான் பொறுப்பா கவனிச்சுக்கணும். ஆனந்த் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி துடுக்குத்தனமா தான் இருப்பான், ஏன்னா அவன் அம்மா இல்லாத பையன். நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சரி சரி ஆனந்த் ஆரம்பிச்சு உள்ள கூட்டு போப்பா. சரிம்பா. அப்பா இதை பற்ற வைங்க. அண்ணா அண்ணி 2 பேரும் சேர்ந்து நின்னுங்க. எல்லாத்தையும் பேங்க்ல போட்டு நான் எடுக்க முடியலண்ணா. பண்ணி நீங்க போடுங்க, காசு தான் போடணும்னு இல்லை. ₹50 நீங்க கொடுக்குற ₹50 இந்த தட்டை நான் தரேன், அப்படியே கொண்டு போயிருங்க. சரி விடுங்க, நானே வச்சுட்டு வரேன்.
அப்பா கொஞ்சம் வெளியே வாங்கப்பா. எதுக்குடா? வர சொன்னா வாங்கப்பா, சும்மா பாப்பாக்கா மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டு வா. எனக்கு ஆனந்த் இதுக்கு மாமா வெளியில கூட்டிட்டு போறா? இது கூட தெரியலையா? நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கத்தான். இல்ல அதெல்லாம் காரணம் இல்ல, வேற என்னமோ சொல்லுங்க. நிஜம்தான் வைதேகி. அப்படி வா, இனிமேல் உன்னை நான் ஒரு செல்ல பேர் வச்சுதான் கூப்பிட போறேன். செல்ல பேரா? ஏன்? லிங்கம்மான்ற பேரு நல்லதானே இருக்கு. நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் என் ஆசை பொண்டாட்டிய நான் செல்லமா கூப்பிட வேண்டாமா? அப்படி என்ன செல்ல பேர் வச்சு கூப்பிட போறீங்க? ஆ, லிங்கம்மா. நல்லா இருக்கா? என்ன லிங்கம்மாவா? என்ன இது பழைய காலத்து பேரு, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க பாருங்க, நீங்க ஒண்ணு லிங்கம்மான்னா கூப்பிட வேண்டாம், வைதேகினே கூப்பிடலாம். நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுவ லிங்கம்மா? ஐயோ! என்னம்மா, என்ன ஒரே சத்தம் ஓவரா இருக்கு? மாமா நீங்களே நல்லா கேளுங்க நியாயத்தை. சொல்லுமா. என் பேரு வைதேகின்ற பேரு எவ்வளவு அழகான பேரு. ஆனா உங்க பையன் கிட்ட லிங்கம்மான்னு பேர் வச்சுதான் கூப்பிடுவாரா. நீங்களே கேளுங்க நியாயத்தை. இதுதானே கல்யாண புதுசுல உங்க ஒத்தைய நானும் லிங்கம்மானுதாமா கூப்பிட்டேன். ஆட நீங்களுமா? ஆமாம்மா. சரி போங்க மாமா. மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா, புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நனைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா, தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா, அந்த இந்திரன் சந்திரனும் மாம வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும், நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை கழுவி கட்டிக்கணும், தூது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா, தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா.